ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை கிரேவி நம்ம எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம். முதல்ல முட்டையை பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காவை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அது இருக்கட்டும், ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு தக்காளி தான் போடணும். ஒரு தக்காளி மட்டும் நல்லா அரைச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பாலில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆக உடனே வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை போடணும். போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமேட்டு தான் நம்ம கரைச்சி வச்ச தேங்காய் பால் குழம்பு மிளகாய்த்தூளை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ண முட்டையை 4 பக்கமாக கீறி நம்ம அதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு திக்காகிட்ட பிறகு இறக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.